மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 8ஆம் இடத்தில் இருக்கும் சனியை தவிர பிற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே வெகு வேகமாக முன்னேற்றம் காண்கின்ற ஒரு அற்புதமான நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும் நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நாளைக்கு வரைக்கும் இருக்கு. மத்தியானம் இன்னைக்கு முழுமையும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். நாளை மதியம் 2:30க்கு முடிவடைகிறது. நாளைக்கு ஆஃப்டர்நூன் 2:30க்கு தான் முடிகிறது. அது வரைக்கும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைக்கும் நாளை மதியம் 2:30 வரையிலும் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துவது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது போன்றவற்றையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். அருகிலுள்ள ஆலயத்திலே சென்று அமர்ந்து கொண்டு தியானம் செய்யுங்கள். வீட்டிலே தியானம் செய்யும் அமைதி உங்களுக்கு கிடைக்குமானால் வீட்டிலேயே தியானம் செய்யலாம். தியானம் செய்ய செய்ய வீடு அமைதியாகும். வீட்டில் உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். சில வீடுகளுக்கெல்லாம் உள்ளே போனாலே நமக்கு அப்படியே மனசில் எங்கேருந்தோ ஒரு அமைதி வந்து மனசில் இடம் பிடிக்கும். சில இடங்களுக்கு உள்ளே போனால் எப்போ எங்கேருந்து வெளியே போகிறோன்ற மாதிரி இருக்கும். அங்கே என்னமோ ஒன்று நம்மளை வெளியே போக சொல்கிற மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் அங்கே உள்ளவர்களின் எண்ண அலைகள். அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதோடைய வேவ் லென்த் அங்கே இருக்கும். நல்ல எண்ணங்களோடு நல்ல குணங்களோடு அங்கே உள்ளவர்கள் தியானம் செய்து கொண்டிருந்தால் நம்ம அந்த வீட்டுக்கு போனால் நமக்கு அந்த அமைதி கிடைக்கும். துவேஷம், துரோகம், அகங்காரம் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஜாஸ்தி இருக்கிற இடத்துக்கு உள்ளே போனோம்னா நமக்கே வந்து அங்கே ஒரு மாதிரி ஏதோ ஒரு தீய சக்தி இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அது தீய சக்தி இல்லை, தீய எண்ணங்கள். அதனால் அந்த மெடிடேஷனுங்கிறது நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணால் நல்லது. அவரவர்களுடைய வீடுகளிலே அமர்ந்து கொண்டு அல்லது அதற்கு இடவசதி இல்லை வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா கோவில் மாதிரி இடங்களில் போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணோம். இன்றைக்கி ரிஷபராசி நிறைய தியானம் செய்தால் நல்லது. ஒன்றையே நினைத்து கொண்டிருப்பதற்கு பெயர் தான் தியானம். தியானம்னா என்ன? எங்களுக்கு அதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னா ஒன்றும் தெரிய வேண்டாம். ஏதாவது ஒன்றத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கணும். அந்த ஒன்று என்ன அப்படின்னா இறைவன். இறைவனை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பதற்கு பெயர் தியானம். மனசில் வேறு எந்த எண்ணங்களுமே அப்போ வரக்கூடாது. உருவ வழிபாடு செய்யும் தியானமும் செய்யலாம். அல்லது உருவமே இல்லாமல் ஒரு ஒளியை வைத்து கொண்டு கூட ஒரு லைட் இங்கே இருக்க மாதிரி வச்சுட்டு கூட பண்ணலாம். அல்லது உங்களுடைய வழிபாட்டு தெய்வத்தை குறித்து நீங்கள் தியானம் செய்யலாம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே பகல் 2:30 வரை இருக்கும் சந்திரன் அதன் பிறகு 10ஆம் இடமாகிய மகரத்திற்கு வருகிறது. 9, 10 ஆகிய இடங்களிலே சந்திரன் உலவக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 8ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் 9ஆம் இடம் வந்து விட்டதால் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடமான தனுசிலே சந்திரனோடு இணைந்து சந்திரமங்கல யோகத்தையும் ஏற்படுத்தி மிகச்சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கிறது. ராசி அதிபதி வலுவாக இருப்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். வரவேண்டிய இடங்களிலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். செவ்வாய் நல்ல நிலையிலே இருப்பதால் வீடு, அசையா சொத்து தொடர்பான உங்களது திட்டமிட்ட பணிகளை வெற்றிகரமாக இப்பொழுது செய்து முடிக்கலாம். வீடு விற்பனை செய்வது, வாங்குவது, பத்திரப்பதிவு செய்வது, அசையா சொத்துக்கள் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு மதியம் 2:30 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் அதை மதியம் 2:30க்கு பிறகு செய்ய வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது, முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவது,
போன்ற அனைத்தையுமே மதிய நேரத்திற்கு பிறகு செய்யுங்கள். 2:30 2:30 PM வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறமா உங்களுடைய முக்கியமான வேலைகளை செய்யலாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்று ஏகாதசி, பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். நாராயணா, கோவிந்தா, கோபாலா என்று சொல்லி அவனுடைய திருநாமங்களை எல்லாம் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் பகல் 2:30 வரையிலே. அதன் பிறகு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்பு மதிய நேரத்திற்கு பிறகு ஏற்படுகிறது. ஆகவே இன்று மாலை நேரத்திலே முக்கியமான பணிகளை செய்து அதிலே வெற்றி காண்பீர்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு பொருத்தமான நல்ல வரன் வந்து சேரும். திருமண முயற்சி வெற்றி அளிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிக பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது மதியம் 2:30க்கு மேல். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரனும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயும் தன லாபஸ்தானங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. மதியம் 2:30க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மத்தியானம் 2:30 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் மிதுன ராசிக்கு. எனவே அதற்கு முன்பாக முக்கியமான வேலைகளை எல்லாம் முடித்து விட வேண்டும். மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே சைலண்ட் ஆகிடணும். ரொம்ப பேசக்கூடாது. நீங்கள் எதாவது சாதாரணமாக அப்படியே பேசுனீங்கன்னா கூட, யதார்த்தமாக எதையாவது சொன்னால் கூட அதை குதர்க்கமாக எடுத்துக்குவாங்க எல்லாரும். அதனால் பேச்சை குறைக்க வேண்டும். மதியம் 2:30க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. காலை பகுதி மிகச்சிறப்பாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். விரோத கண்ணோடு உங்களை பார்த்தவர்களெல்லாம் இப்பொழுது நண்பர்களாக மாறிவிடுவார்கள். எனினும் 2:30 மணிக்கு சந்திராஷ்டமம் மதியம் ஆரம்பிப்பதால் அதன் பிறகு அதிகமாக பேச வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல், முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, தொழில் தொடர்பான டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் 2:30க்கு முன்னால் முடிச்சிடணும். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் ராசி அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திற்கு மதியம் வருகிறது. 6இல் இருக்கும் பொழுதும் நன்மையை செய்யும். 7க்கு வந்த பிறகு இன்னும் சற்று கூடுதலாக நன்மையை செய்யும். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். மனதிலே உள்ள தேவையற்ற அனாவசியமான கவலைகளெல்லாம் மறைந்துவிடும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உயர் பதவிகளுக்கு உங்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பெயர் உயர் பதவிக்கு பரிந்துரைக்கப்படும். ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர், இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். தனியார் நிறுவனங்களிலே மென்பொருள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இப்போது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாளைய கனவு இப்பொழுது நனவாக போகிறது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 6ஆம் இடத்திற்கு சந்திரன் மதியம் 2:30க்கு செல்கிறது. 5, 6 ஆகிய இடங்களிலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாளிலே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். 4ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு கடந்த 6 மாத காலமாக உங்களுக்கு சில இடையூறுகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கலாம். இப்பொழுது செவ்வாய் நகர்ந்து 5ஆம் இடம் சென்று விட்டது. சனி மட்டும்தான் 4ஆம் இடத்திலே இருக்கிறது. அது அர்த்தாஷ்டம சனி தான் என்றாலும் செவ்வாயுடன் சேர்ந்த சனி இன்னும் சற்று அதிகமாக இடையூறு செய்யும். இப்பொழுது அந்த தொல்லை இல்லை. செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு நகர்ந்து விட்டதால் இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு நல்ல முன்னேற்றம் எல்லா விஷயங்களிலும் தெரிய வரும். ஆரோக்கியம், தொழில், பொருளாதாரம், குடும்ப உறவுகள் போன்ற அனைத்தும் சீராகக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். ராசியிலேயே புதன் அமர்ந்து கொண்டு சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் சிம்ம ராசி மாணவ மாணவியர் இப்பொழுது மிகச் சிறப்பாக படிப்பார்கள். கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள்.
வெற்றிகரமாக உங்களது பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். இல்லத்திலும் அலுவலகத்திலும் வெளி இடங்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும்.